மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1, தக்காளி 1, 4 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, பிரியாணி இலை 1, பட்டை 1, கிராம்பு 2, அரை ஸ்பூன் சோம்பு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க 1 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி. மஷ்ரூம் தேவையான அளவு: பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு, உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் கட் பண்ணி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமா உப்பு. தக்காளி வதங்கினதும் கட் பண்ண மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 ஸ்பூன் தயிர், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், நல்லா வதக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு. தண்ணி நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலக்கிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்த பிறகு
குக்கர் மூடி ஓபன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹால்ல போடுங்க.